இன்னுமா அல்ஃபஹம் சிக்கன்லாம் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க? அதை விட டேஸ்டியாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, மல்லித்தழை, அதுக்கப்புறம் லெமனோட ஸ்கின் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி துருவி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கனை நான் 4 பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி நல்லா ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே நல்லா போகும். இப்போது இன்னொரு பவுலில் தயிர் சேர்த்து நல்லா மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்ஃபஹம் சிக்கன் செய்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் மசாலா நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன் எல்லாமே நான் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வறுத்து அரைச்சிங்கன்னா அல்ஃபஹம் சிக்கன் மசாலா ரெடி ஆயிரும். உங்களால் இவ்வளோ வேலைலாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தேசமோட அல்ஃபஹம் சிக்கன் மசாலா வாங்கிக்கோங்க. கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் அல்ஃபஹம் சிக்கன் செஞ்சுக்கலாம். இந்த பேக் ஓப்பன் பண்ணுவதே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட அரோமா 1 kg சிக்கனுக்கு ஹாஃப் பேக்கெட் சேர்த்தாலே போதும். இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கன் பீசஸ் இந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்படியே நம்ம வச்சிடலாம். நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா அவன் இருக்கிறவங்க அவனில் கிரில் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி தவாவில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ ஒரு பீஸஸாக சிக்கன் பீஸஸை வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இதை நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் மசாலா அடி பிடிக்காமல் இருக்கும். மீதி இருக்க மசாலாவும் இதுக்கு மேலே நான் நல்லா கோட் பண்ணிட்டேன். ஆயிலை இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே தடவி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் இந்த மாதிரி திருப்பி விட்டு குக் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான அல்ஃபஹம் சிக்கன் நம்ம வீட்டிலே ரெடி ஆயிரும். இதோட மசாலா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், ரெஸ்டாரண்ட்டை விட ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே செய்யலாம். இது கூட குபூஸ் கார்லிக் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் எங்களோட தேசம் அல்ஃபஹம் சிக்கன் மசாலா ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.